பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 14க்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, ஆல்ரெடி ஒரு 25 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ ரிமைனிங் உள்ள 25 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, 26வது கொஸ்டின் பாருங்களேன். 4வது விகித சமன் காண்க, 4th ப்ரொப்போர்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ 4வது விகித சமன் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எக்ஸு அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ லாஜிக் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது, மல்டிப்ளை பண்ணுறது, நடுவில் உள்ள ரெண்டை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா ABCD. சரிங்களா, ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுறது, நடுவில் உள்ள ரெண்டை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, நமக்கு எக்ஸு தான் வேணும். அப்போ இதை கீழே கொண்டு வந்துடுங்க. 0.21 × 8/12. ஓகே, 0.12. மேலே இங்கேயே ஒரு 100ஆல் பெருக்குங்க, பாயிண்ட் நம்ம கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனால் என்ன வரும்? 21 × 8/12. ஈர்னாங்க 8, 3 12, 1 இங்கே 7, அப்போ ஈரேலாம் 14ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்களா. ஸோ இந்த மாடலையும் நம்ம ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து குறிப்பிட்ட சில ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 32 நாட்களில் முடிப்பர். ஆள் 1, நாள் 1, வேலை 1. சரிங்களா, குறிப்பிட்ட சில ஆட்கள் எவ்வளோன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, நாட்கள் வந்து என்ன? 32 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அடுத்து ஆள் 2, நாள் 2, வேலை 2. சரிங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இதே போன்று 2 மடங்கு ஆட்கள், இங்கே எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அது போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? இங்கே 2x வரும். ஓகே, அடுத்து அவ்வேளையில் 1/2 மடங்கு. அப்போ இங்கே என்ன வேலை இருக்கோ அதில் பாதி. அப்போ இங்கே ஒரு வேலை தான் பார்க்குறோம். அப்போ அதில் 1/2 பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா ½ தான் வரும். எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபார்முலா என்ன? ஆள் 1 × நாள் 1 வேலை 1 ஈக்குவல் டு ஆள் 2 × நாள் 2 வேலை 2. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் × 32/1 ஈக்குவல் டு 2x × நாள் 2 தான் கண்டுபிடிக்கணும். வேலை வந்து 1/2ன்னு வரும். ஓகே, நமக்கு நாள் 2 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் × 32 × கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும், ஈக்குவல் டு நாள் 2. சரிங்களா, அப்போ எக்ஸ் நம்ம கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 16, 1 இங்கே 8. அப்போ எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 8 நாளில் நமக்கு வேலையை முடிப்பாங்க. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்து இந்த மாடல் சம் வந்து நமக்கு முக்கியமானது. இது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம்மு தான். ஓகே, ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டுக்கு 16 2/3% தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A = P × 1 - R/100 ஹோல் பவர் n. சரிங்களா, அப்போ 18,000 1 - R வந்து எவ்வளவு? 16 2/3%. இதை பின்னமாக மாற்றுங்களேன். பின்னமாக மாற்றினா என்ன வரும்? 16 3 48, 48 + 2 50/3ன்னு வரும். சரிங்களா, இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 50/3/100 அதுக்கு பவரில் எத்தனை வருஷம் அப்படின்னா 2 வருஷம்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ 18,000 1 - 50/, இந்த 3 அப்படியே கீழே வந்துடும். 3 × 100 பவரில் ஒரு 2, 1 இங்கே 2. அப்போ 18,000 × 32 6, எல்சிஎம் எடுத்தால் 6, 6ல் 1 போயிடுச்சுன்னா 5ன்னு வரும். சரிங்களா, அப்போ 5/6 × 5/6. ஏன்னா பவர் 2 இருக்குது, அப்போ 2 தடவை நம்ம எழுதணும். இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 1 இங்கே 3 18, ஒரு 3 0. 1 இங்கே 5 30, ஒரு 2 0. 5 25, 25 125, 125 போட்டு ஒரு 2 0. அப்போ 12,500ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இயந்திரங்கள், வாகனங்கள், பயன்பாட்டு உபகரணங்கள் இதோட தேய்மான மதிப்பு அப்படின்னு கேட்டாலே ஃபார்முலா வந்து இதுதான். சரிங்களா, மைனஸ் போட்டுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து 29. ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். ஃபஸ்ட்டு மந்த் வந்து 400, அடுத்து
ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அப்போ இங்கே 400 கட்டினேன் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 300 எக்ஸ்ட்ரா பே பண்ணுவேன். 400 + 300 700. அடுத்த மாதம் 1000. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 65,000 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட எஸ்என், நான் வாங்கின மொத்த அமௌண்ட்டு 65,000 சரிங்களா. இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம், அப்போ என்ன வந்து எவ்வளவு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 65,000 வாங்கியிருக்கிறேன், இந்த ஃபார்மெட்டில் நான் பணத்தை கொடுத்துட்டே வந்தேன் அப்படின்னா எத்தனை மாதத்தில் எத்தனை வருஷத்தில் நான் கடனை வந்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா SN = n/2 2a + n - 1 × d. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். SN இருக்க இடத்துல 65,000, நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். 2 × a இருக்க இடத்துல 400. a அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளது a, அதுக்கப்புறம் d. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து எவ்வளவு 700 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்மு 400. அப்போ ஆன்சரு 300 வரும் சரிங்களா. 2 × 400 + n - 1 × 300 ஓகே. அப்போ n/2 × 800. இந்த 300 உள்ளே கொண்டு வாங்க. 300n - 300 சரிங்களா. அப்போ ஒரு n/2 800ல் 300 பேசினா 500 500 + 300n சரிங்களா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 100 காமனாக வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்தால் என்ன வரும் n/2 × 100. அப்போ என்ன வரும், இங்கே 5ன்னு மாறும், இங்கே 3n மாறும். இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 65,000 ஓகே. 1 இங்கே 50ன்னு வரும், ஒரு 0 கட் ஆயிரும். 1 இங்கே 1 3 ஒரு 2 0 சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு கடைசியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா n × 5 + 3n = 1300 வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனாக போட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது 10 15 10 15 20 அந்த பக்கம் 13 சரிங்களா. ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். எது பண்ணும்போது நமக்கு 1300 வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. 10 × 5 3 30 30 + 5 35. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது 350. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும் 1300. அப்போ இது வராது. அடுத்து பி ஆப்ஷன் 15 × 15 3 எவ்வளோ வரும் 45. 45 + 5 50. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 750ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. அடுத்து சி ஆப்ஷன் போட்டு பாருங்களேன். 20 × 20 3 60. 60 + 5 65 ஓகே. 0 65 2 130. கரெக்டாக வந்துருச்சா. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 20ன்னு வரும். ஸோ எத்தனை மாதம் வரணும் அப்படின்னா 20 மாதம் நம்ம பண்ணணும் சரிங்களா. இதுவும் நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஓகே. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனல் தான் போக போகிறோம் ஓகே. ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து பியின் p% ஆனது 36 எனில் பிஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே ஒரே ஆல்ஃபபெட்டாக இருந்தால் ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு 10ஆல் பெருக்கிடுங்க. அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும் சரிங்களா. 36 ஸ்கொயர் ரூட்னு வெளியே எடுத்தால் 6 × 10. அப்போ ஆன்சரு 60ன்னு வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா பிக்கு p% பார்க்குறேன். பார்த்தா எவ்வளோ வருதுன்னா 36. % எடுத்து விடுங்களேன். எடுத்து விட்டால் என்ன வரும் p × p/100 = 36. அப்போ p² = 36 × 100ன்னு வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. எடுத்தால் p = 6 × 10. அப்போ ஆன்சரு 60ன்னு வரும் ஓகே. அதுதான் இங்கே ஷார்ட்டாக நம்ம போட்டுட்டோம் ஓகே. இந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா. 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. இதுக்கு வந்து ரூட்டு போட்டு எழுதியிருக்கும் ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே ஆல்ஃபபெட் வந்துச்சு அப்படின்னா % கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 10ஆல் பெருக்கினா போதும் சரிங்களா. இப்போ இதுக்கு என்ன வரும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். n% ஆனது 64 அப்படின்னா என்ன இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள். 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இங்கே 2 டேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 200 நாட்கள்
5 நாட்கள். இந்த மாதிரி 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஐயும் மைனஸ் பண்ணி போடணும். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம அந்த போன டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஆட்கள் நாட்கள். சரிங்களா? 120 பேர், இங்கே 200 நாள் போடக்கூடாது. சரிங்களா? 2ஐயும் மைனஸ் பண்ணி போடணும். 200 - 5 ஆன்சரு 195. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். அப்போ 30 பேர் போயிட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை பேர் கையில் இருப்பாங்க? ஒரு 90 பேர். அவங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஆள் குறைஞ்சிச்சு அப்படின்னா நாள் வந்து அதிகமாகும். அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்மாறல், இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் அல்லது இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? எதிர்மாறலாக இருந்தால் தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே போட்டுருவோம். 120/90 × 195. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 3 3 9, 4 3 12, 1 இங்கே 6 3 18, மிச்சம் 1 5. பெருக்கினீங்கன்னா 5 20, மிச்சம் 2, 6 4 24, 26, 260 வரும். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாடல் சம் வந்து நமக்கு நிறையா கேட்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த சம். என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 20வது உறுப்பு, இதில் இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். சரிங்களா? ஜென்ரலாக 20வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மில் நம்ம போட்டுடலாம். Tn = a + n - 1 × d. ஓகே, இங்கே இறுதி உறுப்பிலிருந்து அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார்முலாவை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக L - n - 1 × d. சரிங்களா? இதுதான் நம்ம எப்பவும் போல தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ L வந்து என்னது? L அப்படிங்கிறது லாஸ்ட்டு 253 மைனஸ் n இருக்கிற இடத்துல 20 -1. d வந்து என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், அப்போ 5ன்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஒரிஜினல் ஃபார்முலா இது. இறுதி உறுப்பிலிருந்து அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏக்கு பதிலாக எல்லுன்னு போட போகிறோம், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 253, 20ல் 1 பேசுனா 19, 19 5 95ன்னு வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 100ன்னு வச்சுக்கிட்டா 153, ஒரு 5 கழிச்சிருங்க, 148ன்னு வரும். சரிங்களா? கழிச்சா எவ்வளோ வரும் அப்படின்னா 253, 95 கழிச்சா இங்கே 4, இங்கே 13. சரிங்களா? 13ல் 5 பேசுனா 8, இங்கே 1 14, 14ல் 9 பேசுனா 5ன்னு வரும். சரிங்களா? திருப்பி 1 158. சரி, தப்பாக சொல்லிட்டேன். ஆன்சர் வந்து 158ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இதில் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இறுதி உறுப்பிலிருந்து அப்படி சொன்னால் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஏ என்பவர் ஒரு வேலையை 36 நாட்களிலும் பி என்பவர் 32 நாட்கள். ஏ வந்து 36, பி வந்து 32. 2 பேரும் சேர்ந்து 12 நாள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கப்புறம் செய்த பின் முடித்த வேலையின் பங்கு என்ன? சிடபிள்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கம்ப்ளீட்டட் ஒர்க்கு, எவ்வளோ ஒர்க்கை 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 பேரும் பார்த்தா முழு வேலையும் எத்தனை நாளில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் வந்து நமக்கு என்ன? மேலே 2ஐயும் பெருக்கணும், கீழே 2ஐயும் கூட்டணும். கூட்டினா எவ்வளோ ஒரு 68ன்னு வரும். கரெக்டாக? இப்போ அடி கொடுத்தீங்கன்னா இங்கே 16, 4ஆல் அடி கொடுத்துங்க. 4ஆல் அடி கொடுத்தா என்ன வரும்? 8 32, இங்கே 1 4 4, மிச்சம் 2, 7 28. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் அடி கொடுக்க முடியுமா? வேறு எதையும் அடி கொடுக்க முடியாது. அப்போ என்ன வரும் அப்படின்னா 36 × 8/17. இந்த டைமில் நமக்கு முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை வந்து என்ன வரும் அப்படின்னா 17/36 × 8. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் பார்க்குறாங்க? 12 நாள் பார்க்குறாங்களா? அப்போ 12 நாளோட வேலை வந்து என்ன வரும்னா 12/a + b = 12 × 17/36 × 8. 1 இங்கே 3. சரிங்களா? அப்போது 17/3 = 24. இவ்வளோ ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னோடய கம்ப்ளீட்டட் ஒர்க்கு மொத்தம் 24 ஒர்க்கு, அதில் 17 ஒர்க்கு வந்து நான் முடிச்சிட்டேன். கொஷின் இப்படியும் கேட்பாங்க, மீதமுள்ள வேலையின் பங்கு என்ன? அது வந்து RW, ரிமைனிங் ஒர்க்கு. ரிமைனிங் ஒர்க்கு என்ன வரும்? மொத்தம் 24 வேலை, அதில் 17 வேலையை நான் முடிச்சிட்டேன். அப்போ மீதி எத்தனை வேலை இருக்கும்? 7 வேலை இருக்கும். சரிங்களா?
இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாகவும் நமக்கு சம்மு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் இது தலைகீழாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? தலைகீழ ரெசிப்ரோக்கில் எடுத்தால் என்ன வரும்? 17 36/8. அதுக்கப்புறம் எத்தனை நாள் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அதை இங்கே பெருக்கிடுங்க. அவ்வளோதான். 17/24. இது வந்து நான் வந்து முடித்த வேலை, கம்ப்ளீட்டட் ஒர்க். இந்த மாதிரிலையும் நம்ம கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு மிருக காட்சி சாலை, முயல்களும் புறால்களும் உள்ளன. அவைகளின் தலைகளை எண்ணும்போது 200 உள்ளன மற்றும் அவைகளின் கால்களை எண்ணும்போது 580 உள்ளன எனில் அங்கு உள்ள புறாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முயலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், புறாவை ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? தலைகளை எண்ணும்போது ரெண்டுக்குமே ஒரே ஒரு தலை தான் இருக்கும். அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 200. ஓகே. மற்றும் அவைகளின் கால்களை எண்ணும்போது முயலுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்கும். அப்போ 4x ப்ளஸ் புறாக்கு 2 கால் இருக்கும். 2y = 580. ஓகே. ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2x ப்ளஸ் y = 2 4 மிச்சம் 1 290. இது 1, இது 2. இதுக்கப்புறம் ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். மொதல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2ஆல் பெருக்கிறேன். என்ன வரும்? 2x ப்ளஸ் 2y = 400. ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படி இருக்கட்டும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒய் தான் தேவை. கரெக்டாக புறாக்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் தான் தேவை. மைனஸ் 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 இது இதுவும் கேன்சல் ஆகிடும். 2yயில் ஒய் பேசினா ஒய் = 110. அப்போ மொத்தம் எத்தனை புறாக்கள் இருக்குது அப்படின்னா 110 புறாக்கள் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? இது வந்து நம்ம சம்முப்படி சால்வ் பண்ணுறது. ஆப்ஷன்லேருந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் வந்து புறாக்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்களா? அப்போ இதை எடுத்துக்கிறோம். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 200 தலை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஓகே. 190 வந்து புறாவாக இருந்துச்சு அப்படின்னா 110 வந்து எவ்வளோவா இருக்கும்? முயலாக இருக்கும். கரெக்டாக? ஓகேவா? ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 200 வரும். இப்போ புறாவுக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் 180. முயலுக்கு 4 கால் இருக்கும். பெருக்கினீங்கன்னா 440. அதிகமாக போயிடும். கரெக்டாக? மொத்தமே எனக்கு காலில் எண்ணும் போது எவ்வளோ வருதுன்னா 580. 0 2 620 வந்துச்சு. அப்போ இது வராது. அடுத்து பி ஆப்ஷன் வருங்க. பி ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? புறா வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100. அதே மாதிரி முயலும் நமக்கு எவ்வளோ இருக்குது? 100ன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு 2 கால், இங்கே 4 கால், 400, இங்கே ஒரு 200. அப்போ ஆன்சரு 600 வரும். இதுவும் வராது. அடுத்து சி ஆப்ஷன் வாங்கினேன். புறா வந்து 110. சரிங்களா? முயல் வந்து 90. அப்போ இது 2ஆல், இது 4ஆல் பெருக்குனிங்கன்னா 220. 9 36. 0 8 5 கரெக்டாக வந்துடுச்சா? 580. சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் மேபி சீக்கிரம் பண்ணிடலாம். இது ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது எனக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் முதலே இதை நான் சொன்னேன். ஆப்ஷன்லேருந்து போகாமல் இதிலேருந்து நான் சொன்னேன். சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 8 பெண்கள் 15 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறமை விகிதம். அதாவது என்கிட்ட ஒரு வேலை இருக்குது. சரிங்களா? அந்த வேலையை 5 ஆண்கள் பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 12 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை 8 பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னா 15 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கான திறமை விகிதம் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனாலே ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்குங்க, இதை ரெண்டையும் பெருக்குங்க. அதுதான் நமக்கு ஆன்சர். 12 60 ஆண்கள் ஈஸ்ட்டு இங்கே 15 120 பெண்கள். இப்போ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் ஈஸ்ட்டு என்ன வரும்? 2ன்னு வருமா? 2 பெண். ஓகே. ஈக்குவல் போட்டுக்கோங்க. அதாவது 2 பேருமே சேம் ஒர்க்கு தான் நமக்கு பார்க்குறாங்க. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்குங்க. 12 × 5 ஆண். இவங்க பார்க்குற வேலையும் இவங்க பார்க்குற வேலையும் ஒரே வேலை தான். அப்போது 15 × 8 பெண்ணுன்னு போட்டுக்கோங்க. இங்கே பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 60 ஆண் ஈக்குவல்
120 பெண்ணுன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். 1 இங்கே 2. அப்போது ஆண் பை பெண் என்ன வரும் அப்படின்னா 2/1 வரும். சரிங்களா? ஸோ ஆல்ஃபபெட்டெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். சரிங்களா? ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. அப்போ பை 1 போட்டால் போதும். அப்போ ஆண் ஈஸ்ட்டு பெண் வந்து என்ன வரும் அப்படின்னா 2:1. இது வந்து திறமை. சரிங்களா? திறமை விகிதம் கேட்டால் அப்படியே பெருக்கி எழுதணும். இதே இது கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நாட்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் சேம் ஸ்டெப்பு தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக போட்டுடணும், மாற்றி போட்டுடணும். 1:2ன்னு போட்டுடணும். அதாவது ஆண் வந்து ஒரு நாளில் வேலை பார்த்தா பெண்கள் வந்து 2 நாளில் முடிப்பாங்க அப்படின்ற லாஜிக். ஓகே, இங்கே என்ன வருதோ அதை அப்படியே மாற்றி போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டியானது 25 ஆண்டுகளில் அசலில் 5/9 மடங்காக உள்ளது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தொகை என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பளம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளாக அசல் ஒன்று எடுத்துக்கணும். சரிங்களா? அது எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். எஸ்ஐ வந்து எப்படி இருக்கான், பிரின்சிபல் அமௌண்ட்டில் 5/9 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? கீழே 9 இருக்கா, அப்போ 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நான் இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு 5/9. பிரின்சிபல் அமௌண்ட்டை எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 90 ரூபான்னு எடுத்துக்கிறேன். நம்மளாம் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு 9 இன்ட்டு பி இருக்க இடத்துல 90. 1 இங்கே 10ன்னு வரும். அப்போ 5×5 50. 90 தான் எடுக்கணும்னு இல்லை, 9 எடுத்துக்கலாம், 18 எடுத்துக்கலாம். 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எதுனாலும் நீங்கள் போட்டு பாருங்களேன், உங்களுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். நான் 90 எடுத்துக்கனா நீங்கள் வேறு ஏதாச்சும் போட்டு பாருங்கள். 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ரெண்டுமே சேமாக தான் வரும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. நமக்கு 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. எஸ்ஐ எவ்வளவு, 50 × 100 பை பிரின்சிபல் அமௌண்ட்டு 90 × n எவ்வளவு 25 ஈக்குவல் டு 6ன்னு வரும். அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 4, 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 20/9%, 20/9. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் 90க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் எடுத்து போட்டு பாருங்கள், ஆன்சர் எப்படினாலும் 20/9 தான் நமக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி சம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசல் எதுவுமே தெரில, ஆனால் கேட்குறது வட்டி வீதம் கேட்குறாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பேஸில் என்ன இருக்கோ அது டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் முறையே 12, 15, 21 எனில் முக்கோணத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா √S × S - A S - B S - Cன்னு வரும். எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போ 12 + 15 + 21/2. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 48. 48/2 ஆன்சர் வந்து 24ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், √S இருக்க இடத்துல 24, 24 - 12, 24 - 15, 24 - 21. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? 24 இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 3. சரிங்களா? இதுக்கப்புறம் 24 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 இல்லை 24 வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 4 × 6ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இது இருக்கட்டும். இது 2 12 3 இருக்குன்னா 36. ஓகேவா? 9 அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்களேன், 4 வெளியில் எடுத்துடலாம், 36 வெளியில் எடுத்துடலாம், 9 வெளியில் எடுத்துடலாம். இந்த 6 மட்டும் அப்படியே ரூட்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? 4 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 2 × 36 வெளியில் எடுத்துட்டால் 6 × 9 வெளியில் எடுத்துட்டால் 3 √6. 6 12, 12 3 36 √6ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் இந்த மாடல் சம். நீங்கள் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரின்னு ஒன்று இருக்கும்.
மென்சுரேஷனில் இருக்கும் சரிங்களா. மென்சுரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 38. விடுபட்ட எண்ணை காண்க. இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்கொயர் ரூட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 5, அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. 8 7 கூட்டினா 15, 20, 26, அதை வந்து சென்டரில் போட்டிருக்காங்க. இதுதான் லாஜிக்கு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 64 எடுத்தால் 8, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5, 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12, 36க்கு எடுத்தால் 6. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணால் 20, 25, 31ன்னு வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து பின்வரும் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது? அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து எந்த வார்த்தையை வந்து நம்மளால் உருவாக்க இயலாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்லேருந்து போகும் சரிங்களா. இது எல்லாமே இதில் இருக்கான்னு பாருங்களேன். யூ இருக்கா? இருக்குது. என் இருக்குது. ஐ இருக்குது. ஓ இருக்கா? இருக்குது. திருப்பி ஒரு என் இருக்கான்னு பார்த்தா 2 எண் இருக்குது. அப்போ இதை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ இருக்கா? இருக்குது. சி இருக்கா? இருக்குது. டிஐஓஎன் இதுவும் இருக்குது. ஓகே, அடுத்து மியூசிக். எம்யூஎஸ் வந்து இதில் இருக்கவே இருக்காது. ஓகே, ஆனால் இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ்ஸே இருக்காது. அப்போ சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, மியூசிக் அப்படின்ற வார்த்தையை கம்யூனிகேஷன்லேருந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது. அடுத்து 40. எனில் என் என்ன? எஸ்ஐயில் ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். நமக்கு என் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்மில் எப்படி சேஞ்ச் ஆகும்? எஸ்ஐ இன்ட்டு 100/P இன்ட்டு R ஈக்குவல் டு என். எஸ்ஐ எவ்வளவு? 4800க்கு 2160 ரூபா வட்டியாக கொடுக்குது. அப்போ 2160 இன்ட்டு 100/4800 இன்ட்டு என் இருக்க இடத்துல ஆர் இருக்க இடத்துல 15 ஈக்குவல் டு என். இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். இதுவும் கேன்சல் ஆகிரும். 3 5 15, இங்கே 4 5 20, மிச்சம் 1, 3 5 15, மிச்சம் 1, 32. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 1, இங்கே 1 3 3, மிச்சம் 1, 4 3 12, மிச்சம் 1, 4 3 12. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 1, இங்கே 3ன்னு வரும். 48 ஒரு 3ஆல் பிறகுங்கன்னா 144ன்னு வரும். அப்போது சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ திருப்பி நம்பர் சிஸ்டத்தில் ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். இந்த மாடலையும் நம்ம கொஷின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, இன்ஃபினிட்டின்னு முடிஞ்சிச்சுன்னா முடிவுறா உறுப்புகள் வரை ஒன்று இன்ஃபினிட்டின்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா முடிவுறா, சம் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ். ஓகே, இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A/1 - R. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஏ அப்படிங்கிறது என்ன? 8. ஓகே, பை 1 - R கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன? -4/8. அப்போ ஆன்சரு -1/2ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1/2 சரிங்களா. அப்போது 8/2, 2 + 1 3/2. அடுத்து எப்படி மாறிடும்? 8. டிவிஷன் வந்து இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது இது தலைகீழாக போகும் சரிங்களா. 2/3. அப்போ ஆன்சரு 16/3ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல்லையும் நமக்கு சம்மு கேட்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 1657 மற்றும் 2037 ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி 6 மற்றும் 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இதில் மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது நம்ம கீ பாயிண்ட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1657 இதை ஏதோ ஒரு மிகப்பெரிய எண்ணால் டிவைட் பண்ணும் போது மீதி என்ன கிடைக்குதா? 6 கிடைக்குது. அதே மாதிரி 2037ஐயும் ஒரு மிகப்பெரிய எண்ணால் டிவைட் பண்ணும் போது மீதி என்ன கிடைக்குது? 5 கிடைக்கிது. அப்படின்னா இந்த ஒய் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா 2ஐயும் மைனஸ் பண்ணிடுங்க. 1657லேருந்து 6 கழிச்சிருங்க. அதே மாதிரி 2037லேருந்தும் 5 கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 1651. இங்கே 2032. இந்த வர்றதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. என்ன அப்படின்னா இதில் இந்த 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு இது எதுவுமே நமக்கு போகாது சரிங்களா. ப்ரைம் நம்பராக தான் போடணும். இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன்லாம் பாருங்களேன். இது எப்படி எழுதிக்கலாம்? 30 × 5ன்னு எழுதிக்கலாமா? அப்போது 5ஆல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது கரெக்டாக. ஏன்னா கடைசி 0ன்னு முடிஞ்சால் தான் 5ஆல் ஆகும். அப்போ இது வராது. இதுலேயும் எனக்கு ஒரு 5 உள்ளே இருக்குது கரெக்டாக. 25 × 5 இங்கே 5ஆல் ஆகுமானா? ஆகாது. இதுவும் ஆகாது. அடுத்து இதை பாருங்களேன். இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா 13 × 10ன்னு பிரிச்சுக்கலாம் கரெக்டாக. இது 10ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. எந்த ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா டைரெக்டாக 127வது வாய்ப்பாடு போட்டு பார்க்கணும். அது போடும் போது மட்டும்தான் ரெண்டுமே டிவைட் ஆகும். நமக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அப்போ ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ இதுக்கு நான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன நம்பர் போடுறதுன்னு தெரில. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து போகிறேன். மொதல் 2 ஆப்ஷனில் 5 வந்து உள்ளே இருக்குது. இப்போ இது 5ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது ஓகேவா. அப்போ மொதல் 2 ஆப்ஷன் வராது. இதில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இது 10ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா 10ஆலையும் ஆகாது. அப்போ எதால் மட்டும்தான் ஆகும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களால் போட முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்து போய் பாருங்கள் சரிங்களா. ஸோ இங்கே 127 போட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம்மன் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 3 1/2 மீட்டர் 8 3/4 மீட்டர் என்ற அளவுகளை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய மேக்ஸிமம் லென்த்து அப்படின்னால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. மாற்றினா என்ன வரும்? 3 6 6 + 1 7/2. அதே மாதிரி 4 8 32 32 + 5 3 35/4. பின்னமாக வந்துருச்சா? பின்னத்துக்கு நம்ம ஹச்சிஎஃப் பார்க்கணும். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? ஹச்சிஎஃப் இருக்கா? அப்போ மேலே உள்ளதுக்கு ஹச்சிஎஃப் பார்க்கணும், கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதே இது எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே உள்ளதுக்கு எல்சிஎம்மு, கீழே உள்ளதுக்கு ஹச்சிஎஃப் சரிங்களா. இப்போ இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பார்த்தா 7 35 என்ன வாய்ப்பாடு போடலாம்னா 7ஆம் வாய்ப்பாடு போடலாம். அப்போ 1 இங்கே 5 மேலே வந்து 7 பை கீழே வந்து எல்சிஎம். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். அப்போ ஆன்சரு 7/4. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட நம்பர் கொடுத்துட்டு ஆகியவற்றின் இடைநிலை 16. இடைநிலை மீடியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சென்டரில் உள்ளது சரிங்களா. இப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது ஓகேவா. 8 அப்படின்னா இந்த பக்கம் 3 பிரித்து விட்ருங்க, இந்த பக்கம் 3 பிரித்து விட்ருங்க. 4 4ஆக பிரித்தா சென்டரில் எதுவுமே இருக்காது எனக்கு. அப்போ நான் 3 3ஆக தான் பிரிக்கணும் சரிங்களா. அப்போது இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா பிரித்ததுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும் பை 2 ஓகேவா. ஆல்ரெடி இடைநிலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்படி இங்கே வந்துடும் சரிங்களா. -y + y கேன்சல் ஆகிரும். அப்போ 2xன்னு வரும். எக்ஸ் இது கேன்சல் ஆகி எக்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 16 வரும். நமக்கு எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து 45 ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 3ஆக பிரிங்க. 3 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் கிட்டத்தட்ட சொல்லிடலாம். பாருங்களேன், ஏபி இங்கே ஒன்று மிஸ் ஆகுது, ஏபி இங்கே ஒன்று மிஸ் ஆகுது கரெக்டாக. கிட்டத்தட்ட கடைசிதும் ஃபஸ்ட்டுதும் லாஸ்ட்டுதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் பிஏன்னு இருக்கா, இங்கே பி இருக்குது. அப்போ இங்கே மொதல் என்ன இருக்குது, ஏ இருக்கா. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஏபிஏ, இங்கே என்ன வரும், ஏ வரும். அடுத்து ஏ இந்த ரெண்டு இடத்துல என்ன வரும், பிஏ. ஏபி இந்த இதில் என்ன வரும் அப்படின்னா ஏன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து ஏஏபி, பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ 3 3ஆக பிரிக்கிறேன். பிரித்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் சரிங்களா. இதுவும் நமக்கு சேமாக இருக்குது. லாஸ்ட் இது நான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதையும் பாருங்களேன், சென்டரில் பிபின்னு இருக்குது கரெக்டாக. அப்போ இங்கனுக்குலாம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பின்னு வரப்போகுது ஓகே. அதே மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் பாருங்களேன், இங்கே ஏ இருக்கா. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, ஏ வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே. அடுத்து 46.
ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன லாஜிக்னு நமக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் நம்ம எழுதணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், கடைசி எண்ணுன்னு முடியுது. எண் எவ்வளவு, இதில் என்ன இருக்கான்னு பார்த்தா எண் இல்லை. ஓகே, இப்போ வேறு என்ன லெட்டர் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். எம் இருக்குது, 4வது லெட்டரா. எம்முக்கு வந்து என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. ஓகேவா, அப்போது 4வது பிளேஸில் 4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, மற்ற எங்கேயுமே இல்லை. கரெக்டாக, அப்போது பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, வேறு எதுவும் இருக்கா. ஐ வந்து எவ்வளவு, 9 சரிங்களா. அப்போது 4 9ன்னு வரும் சரிங்களா. 4 9 கரெக்டாக இருக்குது. பி ஆப்ஷன். இங்கே எந்த லாஜிக்குமே கிடையாது, ரெண்டுலேயும் காமனாக என்ன வார்த்தை இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கேற்றாப்புல நம்ம ஸ்பிட்டப் போட்டு விடணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கோம் சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஜி என்பவர் டிக்கு வலப்பக்கத்திலும் பிக்கு இடது பக்கத்திலும் உள்ளவர். ஜி அப்படிங்கிறவங்க டிக்கு வலது பக்கத்தில், அப்போ டிக்கு வலது பக்கத்திலும் பிக்கு இடது பக்கம், பிக்கு இடது பக்கத்திலும் உள்ளார். ஏ என்பவர் சியின் வலது பக்கத்தில், சிக்கு வலது பக்கத்தில் ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ மற்றும் டிக்கு இடையே ஒருத்தர் இருக்காங்க, ஏக்கும் டிக்கும் இடையில் ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ ஏ இங்கே வரும், சி இங்கே வரும். ஓகேவா, அடுத்து உள்ளார். இ மற்றும் பிக்கு இடையே 2 நபர்கள், ஈக்கும் பிக்கும் இடையில் 2 நபர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இ வந்து இங்கே தான் வந்தாகணும். ஓகேவா, அப்படின்னா தான் 2 நபர்கள் இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதே போல் டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 நபர்கள். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ எஃப் எங்கே வரும்னா இங்கே தான் வரும். அப்படின்னா தான் இங்கே ஒரு 2 பேர் இருப்பாங்க. இப்போ சென்டரில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கிட்ட ஒரு 3 பிரித்து விட்ருங்க, இங்கிட்ட ஒரு 3 பிரித்து விட்ருங்க. சென்டரில் யார் இருக்கா அப்படின்னா டி வந்து இருக்கிறார். சி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அவங்க கொடுத்துறது அப்படியே போட்டோன்னே நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா. அடுத்தது பாருங்களேன். இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த மாடலையும் நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க சரிங்களா. என்ன லாஜிக் அப்படின்னா, இதையும் டிவைட் பண்ணுங்கள். 18 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 6ன்னு வரும். அடுத்து இதை 2ஐயும் பெருக்கிடுங்க. 12 72. ஓகே, அதே மாதிரி இங்கே பெருக்கினா என்ன வரும், டிவைட் பண்ணால் என்ன வரும், 32 4ஆல் டிவைட் பண்ணால் 8, 16 8 128ன்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே என்ன போடணும் அப்படின்னா 3 போடணும். 24 3ஆல் டிவைட் பண்ணால் 8ன்னு வரும். 14 × 8 எவ்வளோ வரும் அப்படின்னா 112 வரும். அப்போ ஆன்சர் வந்து 3ன்னு வரும். இந்த மாடல்லையும் நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க சரிங்களா. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து படத்தை பார்த்து கதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஏ மற்றும் பி 3 படத்திற்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 படத்துக்கும் பொதுவானது அப்படின்னா என்ன இது வரும்னா இந்த போர்ஷன் வரும். கரெக்டாக, இந்த போர்ஷன் தான் 3க்குமே பொதுவானது. ஓகேவா, இதில் ஸ்கொயரும் இருக்குது, ரெக்டாங்கிளும் இருக்குது, சர்க்கிளும் இருக்குது. அப்போ இது வராது, இதுவும் வராது. 3 படத்துக்கும் பொதுவாக பி மட்டும்தான் இருக்குது. அப்போ அது மட்டும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். டி ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ எது கரெக்டாக இருக்கும்னா டி மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் எல்லாமே பொதுவானது 3 பிக்சருக்கும் பொதுவானது தான் கேட்குறாங்க. 3 பிக்சருக்கும் பொதுவானது பி மட்டும்தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா டி ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, லாஸ்ட்டு சம் பாருங்கள். ஓர் எண் மற்றும் அதன் தலைகிழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆப்ஷன்லேருந்தே போவோம். ஒரு நம்பரு அதோட ரெசிப்ரோக்கல் ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சரு 24/5 அப்படிங்கிறாங்க. இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும், 16. 16ல் 1 போயிடுச்சுன்னா 15/4. அப்போ இது வராது. இங்கே -5 -1/-5. அப்போ -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, -25. 25ல் 1 போயிடுச்சுன்னா -24/5. அப்போ இதுவும் வராது. ப்ளஸ் ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் இருக்கா, இங்கே பாசிட்டிவ் போடும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக வரும். 5 -1/5. 25. 25ல் 1 போயிடுச்சுன்னா 24/25ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ மொத்தமாக ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு கடைசி டெஸ்ட்டு. இதோட எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. கொஸ்டின் பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா. ஏன்னா இதில் கேட்குற எல்லா சம்மே நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க
அப்படின்ற மாதிரி தான் நம்ம செக் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. 14 டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் பிரிண்ட்டு போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா மாடல் சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சரிங்களா. இன்னும் ஒரு 2 மாதம் தான் இடையில இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு குரூப் 4 நமக்கு வந்துடும் சரிங்களா. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும். இந்த 5 மாதம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம இதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா குரூப் 2 குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா பாசிபிள் இருக்குது சரிங்களா. ஒரு 5 மாதம் நம்ம நல்லா கஷ்டப்பட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா படிங்க, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ அடுத்த இதில் நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ.